கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கணும். அதில் கூட பட்டினி இல்லா தமிழகம் அப்படி என்ற ஒரு தமிழ் வாசகத்தை தன்னுடைய வெள்ளை டிஷர்ட்டில் ஒருத்தர் அந்த வரிகள் எழுதப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு டிஷர்ட்டை போட்டு அவர் பேசி கொண்டிருந்த ஒரு காரியத்தை கேட்க முடிந்தது. உண்மையாலுமே வரவேற்கத்தக்க ஒரு நல்ல ஒரு இயக்கம், நல்ல ஒரு செயல்பாடு, நல்ல ஒரு சிந்தனை, நல்ல ஒரு திட்டம், நல்ல ஒரு எண்ணம், ஒரு நல்ல நற்கிரியை என்று இதை நாம் வரவேற்கலாம். இதற்காக ஒரு அரசியல் கட்சி தொடங்க வேண்டிய அவசியமில்லை. அதாவது பட்டினி இல்லா ஒரு தமிழகத்தை நான் உருவாக்க போகிறேன், ஒரு ஊழல் இல்லா ஒரு தமிழகத்தை நான் உருவாக்க போகிறேன், மதமில்லாத ஒரு தமிழகத்தை நான் உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் இப்போ சொல்கிறாரு. அந்த மாதிரி இந்த பட்டினி இல்லா தமிழகம் அப்படி என்று சொல்லுவதற்கு செய்வதற்கு ஒரு அரசியல் கட்சி தொடங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் கிறிஸ்தவத்தை எடுத்துக்கொள்வோமே, பெரிய பெரிய கோபுரம் கட்டுறாங்கள, கோடி கணக்கில் செலவு பண்ணி மலைகள், கோபுரங்கள், ஜெப கோபுரங்கள் சென்னையில், தமிழகத்தில், தென் மாவட்டங்களில் பல இடங்களில் கட்டுறாங்கள. அந்தமாரி பெரிய பெரிய கோபுரம் கட்டி பசி இல்லா தமிழகத்தை உருவாக்க போகிறோன்னு கோபுரம் கட்டணுமா? கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது பசியில் இருக்கிற சக மனிதன், அது யாரோ, கிறிஸ்துவை சேர்ந்தவனோ, இந்துவை சேர்ந்தவனோ, இல்லை இஸ்லாத்தை சேர்ந்தவனோ, புத்த மதத்தை சேர்ந்தவனோ, ஜெயினிசத்தை சேர்ந்தவனோ, இல்லை மதமே இல்லாத ஒருவனோ, யாராக இருந்தாலும் சரி, மனிதன், முதலாவது மனிதன். அப்போ பசியோடு இருக்கிற மனிதனுக்கு பசியில்லா தமிழகம் என்றால் என்ன? தமிழகத்தில் வாழ்கின்ற மக்களை குறிக்கிறது. மக்கள் பசியோடு இருக்கிறார்கள், அந்த பசியை போக்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு அப்படிப்பட்ட வரிகளை அந்த வாலிபர் போட்டுக்கொண்டு, அந்த டிஷர்ட்டை போட்டுக்கொண்டு அவர் பேசுகிறார். அப்போ இது அப்படியே நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால், பைபிளில் கொஞ்சோண்டு தேடி பார்த்தேன். இந்த பட்டினி என்ற வார்த்தையை பல இடங்களில் வருகிறது. ஆனால் நான் எல்லா காரியத்தையுமே இயேசு கிறிஸ்துவோடு தான் நான் ஒப்பிட்டு பார்ப்பது உண்டு. ஏன்னா அவர் செஞ்ச மாதிரி இனி இந்த உலகத்தில் யாராலையும் செய்ய முடியாது. மனித நேயம், மனித அன்பு, மனித பாசம், மனித உருக்கம், சமத்துவம், நீதி, இதெல்லாம் நான் அடிக்கடி ஒரு நாட்களில் பேச போகிறேன். அப்போ பட்டினியை குறித்து இயேசு கிறிஸ்து பேசிக்கிறாரா என்றால் பேசியிருக்கிறார். அப்போ இன்றைக்கு அநேக வாலிபர்களுக்கு அரசியல் இல்லாமல், ஆன்மீகம் இல்லாமல், மனித நேயத்தோடு பட்டினியை போக்கணும்னு வர்ற வாலிபர்களுக்கு வாழ்த்துக்கள். ஒருவேளை கிறிஸ்தவத்தில் பட்டினியை போக்குன்ற பல கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்கள். மற்ற மதத்தில் இருக்கிறவர்கள் ஒருவேளை பட்டினியை போக்க செயல்படுகிறவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாம் எல்லாரும் அதில் இணைந்து செயல்படணுங்க. ஏன்னா யோசித்து பாருங்களேன், சில வேளைகளில் ஆடை கூட குறைவாக, அதாவது ஒருவேளை சரியான சட்டை கூட இல்லாமல், இல்லை சரியான பேண்ட்டு கூட இல்லாமல், ஒரு துண்டையோ இல்லை வேட்டியோ இல்லை ஒரு கைலியோ இல்லை யாரோ ஒரு நைட்டியோ கூட ஒரு சகோதரி யாரோ அதாவது சரியான உடுத்துவதற்கு ஆடை இல்லைங்க, சரியாக படுத்து தூங்குவதற்கு கூட எனக்கு வீடு இல்லைங்க அப்படின்னு உண்மைதான். இதெல்லாம் வருத்தமான ஒரு செய்தி தான், கஷ்டமான ஒரு செய்தி தான். ஆனால் இதெல்லாம் ஒரு வேளை குறைவாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் உணவே இல்லைன்னா, பசியை போக்குவதற்கு உணவே இல்லைன்னு சொன்னால், வீடு இருந்து ஆடை இருந்து என்ன பயன்? மனுஷன் செத்துருவாங்க. அப்போ அடிப்படை ஒரு மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்வது உணவாக இருக்கிறது, மருத்துவமாக இருக்கிறது. இது ரெண்டும் ஒரு அடிப்படை தேவை ஒரு மனுஷனுக்கு. மூன்றாவது, உணவையும் மருத்துவத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு வருமானம் தேவை, படிப்பு அவசியமாக இருக்குது, அடிப்படை தேவையாக. இந்த மூன்றும் அடிப்படை தேவை, இந்த மூன்றும் அடிப்படை தேவையாக காணப்படுகிறது ஒரு மனிதனுக்கு. அதுக்கப்புறம் உடைகள், அதுக்கப்புறம் வாழ்கின்ற வீடுகள், போக்குவரத்து வாகனங்கள், இதெல்லாம் தேவைப்படுது மனுஷனுக்கு அடிப்படையாக. அப்போ பசி இல்லா தமிழகம். அப்போ இயேசு கிறிஸ்து பசியை குறித்து, பட்டினியை குறித்து பேசினாருங்க.
பேசினார். அதனால தான் நான் சொல்லுவேன், இன்றைக்கு வாலிபர்கள் நன்மை செய்கிற காரியமாக இருந்தாலும் சரி, அது பெரியாராக இருந்தாலும் சரி, அண்ணாவாக இருந்தாலும் சரி, கலைஞராக இருந்தாலும் சரி, அம்பேத்கராக இருந்தாலும் சரி, இல்லை பல தலைவர்கள், இந்திய தலைவர்கள், உலகத் தலைவர்கள், எந்த தலைவர்களாக இருந்தாலும் சரி, பிரான்ஸில் அநேக சீர்திருத்தவாதிகள் வாழ்ந்திருக்கிறார்கள், தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு எல்லாருக்கும் முன்னோடி யாருன்னா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவை படியுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். விஜய் சொல்கிறாருல்ல, பெரியாரை படியுங்கள் நல்லது, அம்பேத்கரை படியுங்கள் நல்லது, காமராஜரை படியுங்கள் நல்லது. மற்ற தலைவர்கள்லாம் அவர் கண்ணுக்கே தெரியல. அதான் பிரச்சனை இன்றைக்கி. அதாவது இவர்களெல்லாம் நல்ல தலைவர்கள். தமிழகத்தில் பெரியார் செய்த புரட்சி பெரிய புரட்சி. ஆனால் ஒருவேளை பெரியாரை உண்மையாக ஒரு வேளை படிப்பாரானால் விஜயே கண்டிப்பாக அதுக்கு அரசியல் கட்சியே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பெரியாரை பிரதிபலிக்க வேண்டுமானால் விஜய்க்கு அரசியல் கட்சியே தேவையில்லை. அரசியல் கட்சி இல்லாமலே பெரியாரை பிரதிபலிக்க முடியும். புரிஞ்சுக்கணும் விஜய் அவர்கள் இதை. சரி, இப்போ நான் நேராக பாயிண்ட்டுக்கு வரேன். அப்போ பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை அப்படி என்று பட்டினியை குறித்து அக்கறை கொண்ட மகாபிரபு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர் தான் தலைவர். மக்கள் 3 நாள் பிரசங்க கேட்டுனுக்கிறாங்க, இயேசுடைய போதனையை கேட்டுனுக்கிறாங்க, அறிவுரையை கேட்டுனுக்கிறாங்க, புத்திமதியை கேட்டுனுக்கிறாங்க. எப்படி வாழணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி சிந்திக்கணும், எப்படி இந்த உலகத்தில் இருக்கணும், தேவ ராஜ்யத்துக்குரிய காரியங்களை எப்படி இந்த உலகத்தில் காண்பிக்கணும், சிந்தனையில் எப்படி இருக்கணும் அப்படின்ற பல போதனைகளை இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்டு 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 பசியே தெரியாமல் அவர்கள் வீடு திரும்பி போகும்போது சோர்ந்து போய் விடுவார்களே, பசி பட்டினியில் இருக்கிறாங்களே, அவர்களுக்கு உணவு கொடுக்கணுமே அப்படி என்று சீடர்களோடு பேசுகிறார் இயேசு கிறிஸ்து. வந்தவர் அத்தனை பேருக்கும், அது 5000 பேராக இருந்தாலும் சரி, 10,000 பேராக இருந்தாலும் சரி, 15,000 பேராக இருந்தாலும் சரி, அவர் உணவு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. என் போதனையை கேட்ட மக்களை பட்டினியாய் அனுப்பிவிட மனதில்லை. இப்போ எனக்கு ஒரு கேள்வி விஜய் அவர்களுக்கு. விஜயை பின்பற்றுகிற அத்தனை ரசிகர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, கடை கோடி, அதாவது கிராமம் அங்கே அத்தனை ரசிகர்களுக்கும் பசி பட்டினியை விஜய் போக்குவாரா, போக்கியிருக்கிறாரா? இதுக்கு பதில் சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவக்கிட்ட தேடி வந்த அத்தனை பேர்களுக்கும் வயிறார உணவை கொடுத்து அவர்களை பட்டினியாக அனுப்பிவிட மனதில்லை என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து. யோசிச்சு பாருங்கள். ஒரு பக்சிங் ஐக்கியத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் தேவனுடைய சமூகத்துக்கு ஆலயத்திற்கு வந்தவர்களுக்கு ஆராதனை முடிஞ்ச உடனே ரசமோ சாம்பாரோ சாப்பாடு, இலவசமாக சாப்பாடு, 2000 பேராக இருந்தாலும் சாப்பாடு எல்லாருக்கும். அந்த எளிமையான சாப்பாடு அன்பின் விருந்து. வாரம் அப்பரசம் இருக்கும், வாரம் கூட்டம் முடிஞ்சோடனே சாப்பாடு இருக்கும். ஒரு பக்சிங் ஐக்கியத்தில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வந்தார் என்றால் சிந்தித்து பார்க்கணும். வீட்டுக்கு போய் சமைப்பதற்கு ஒருவேளை சமையலில் அரிசி பருப்பு இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறவங்க வருவாங்க. தெருவுகளில் எவ்வளோ பேர் சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க. கூட்டத்துக்கு ஒரு வேளை வந்திருப்பாங்க. எத்தனோ பேர் ஒரு பக்சிங் ஐக்கியத்தில் மெட்ராஸில் நீங்கள் பார்க்கலாம், ஜெகோஷமாவில் எவ்வளோ பேர் அன்றைய நாட்களில் பசி பட்டினியில் இருக்கிறவங்க இந்த கூட்டத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை போனால் கூட்டம் முடிஞ்சவொடனே சாப்பாடு போடுவாங்க, ஒரு வேளை சாப்பாட்டுக்காக அப்படின்னு. அந்த கூட்டத்துக்கு வந்தவர்கள் எல்லாம் பிற்காலங்களில் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டார்கள். சாப்பாட்டுக்குன்னு உள்ளே வந்தவங்க தான், ஆனால் இயேசுவின் போதனையினால் ஈர்க்கப்பட்டார்கள், இயேசுவின் அன்பினால் ஈர்க்கப்பட்டார்கள், இயேசுவினுடைய சத்தியத்தை அவர்கள் இயேசுவை படித்தார்கள். சோறுக்காக இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, சோறுக்காக உள்ளே வந்தாங்க. அப்போ தான் கண்டு கொண்டாங்க இயேசு எவ்வளோ பெரிய நல்ல தெய்வம், எப்படிப்பட்ட ஒரு சமத்துவம் உள்ள தெய்வம், எப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தெய்வம் அப்படி என்பதை கண்டுபிடித்தார்கள், அறிந்து கொண்டார்கள். அப்போ பக்சிங்கோடைய ஐக்கியத்தில் இன்றும் அந்த அன்பின் விருந்தை உணவை பார்க்க முடியும். எல்லாரும் சமமாக உட்காருவாங்க. இன்றைக்கு பல இடங்களில் பல மாற்றங்கள் வந்து விட்டது, அதை விட்டுருவோம் நம்ம. ஆனால் அந்த சகோதரனுடைய சிந்தையில் எப்படிப்பட்ட சிந்தை இருந்தது பாருங்கள். அன்றைய நாட்களில் அப்படி ஒரு தெளிவு. பிரியமானவர்கள, கிறிஸ்தவர்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தால், அரசியல் தலைவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தால், இல்லை அரசியல் கட்சி தொடங்க போகிறன்னு வந்த நடிகர்கள் விஜயாக இருந்தாலும் சரி, விஷாலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தயவு செய்து முதலாவது உங்கள் அறை வீட்டுக்குள்ளே போய் ஒரு பைபிளை வாங்கி இயேசு முதலாவது படிங்க.
நீங்கள் பின்பற்றுகிற மதத்தை வைத்துவிட்டு, நீங்கள் பின்பற்றுகிற கொள்கை கோட்பாடுகளை வைத்துவிட்டு எத்தனை தலைவருடைய புத்தகங்களை படித்தாலும் நல்லது. முதல்ல இயேசுவை படிங்க. படிச்சுட்டு உங்கள் மனசாட்சியை ஒப்பிட்டு பாருங்கள். இயேசுனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை, இயேசுனுடைய போதனையை, இயேசுனுடைய அன்பை, இயேசுனுடைய தியாகத்தை, இயேசு மறுபடியும் வரப்போகிறார் என்று சொன்னதை, எதற்காக வரப்போகிறார் அப்படின்னு சொன்னதை, இதெல்லாம் அவருடைய பிறப்பு, அவருடைய இறப்பு, அவருடைய உயிர்ப்பு எல்லாம் ஆராய்ந்து பாருங்கள், புரியும். எனவே பசியில்லா தமிழகம் என்ற அந்த இயக்கத்திற்கு நன்றி, வாழ்த்துக்கள். ஒருவேளை கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் நம்மால் முடிந்த அளவுக்கு திருச்சபை பாருங்கள், உலக மக்களே இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்கன்னா, பசியில்லா தமிழகன்னா, அப்போ ஒவ்வொரு திருச்சபைக்கும் எப்படிப்பட்ட சிந்தனை இருக்கணும்? நன்மை, தர்மம், பசி போக்குவது, மற்றவர்களுக்கு உதவி செய்ய அநேக செய்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட போதகர்களுக்கு, சபை விசுவாசிகளுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆனால் போதாது. வீண் ஆடம்பரம், வீண் புகழ், வீண் விளம்பரம், பல தலைமுறைகளுக்கு சொத்து சேர்க்கின்ற கிறிஸ்தவ போதகர்கள் இன்று உண்டு. பல கோடிகளிலே பல கோபுரங்களை கட்டுகிற போதகர்களும் இன்று உண்டு. இதெல்லாம் வீண் என்று ஆண்டவர் பேசுகிறார். வீண் என்று பேசுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் முதலாவது தேடு என்று சொன்னார். முதலாவது தேவனுடைய ராஜ்ய நீதி எது என்று நாம் கண்டுபிடித்திருக்கிறோமா? அரசியல் தலைவர்கள் நீதியை குறித்து புரிந்திருக்கிறார்களா? எது நீதி? யோசிச்சு பாருங்கள். நீதி கட்சி என்று பெரியாரை நாம் பார்க்கிறோம். ஆனால் அரசியல் பதவி இல்லாமலே சாதித்தார் மனிதன். ஆனால் இன்று கிறிஸ்தவ தலைவர்கள், பதவியில் இருக்கிற தலைவர்கள், நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோம்? எதை சாதித்திருக்கிறோம்? ஒன்றுமே இல்லை. எனவே பரிசுத்த ஆவியானவர் தாமே தர்மத்தை குறித்தும் நன்மையை குறித்தும் நமக்கு உணர்த்துவாராக. ஏன்னா அதாவது ஆராதனை கூட தர்மம் சேர்ந்துருக்குதுங்க. ஆராதனை கூட நன்மை சேர்ந்துருக்குது. ஆண்டவர் அப்படி இணைத்து பேசியிருக்கிறார். தர்மம் செய்வதை மறைந்து செய்யுன்னு அதை ஒரு முக்கியமான காரியமாக மலை பிரசங்கத்தில் நம்ம பார்க்குறோம். தர்மம் செய்யுங்க, இந்த கை கொடுப்பது இந்த கை அறியக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் நன்மை செய்வதை இன்று விஜயும் சரி மற்ற அரசியல் தலைவர்களும் விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். விஜய் இயக்க சாப்பாடு போட்டோன்னா விஜய் ஃபோட்டோவை அப்படியே வச்சுக்கினே போகிறாங்க. என்ன கொடுமை இது! இதை நான் ஏற்கனவே அதோட பேசிட்டேன். எனவே நன்மை செய்வதற்கு விளம்பரம் தேவையில்லை. பசியை போக்குவதற்கு விளம்பரம் தேவையில்லை. ஒருவேளை அந்த பசி பட்டினியில் நான் பிறந்து கடவுள் என்னை ஒருவேளை அப்படி படைச்சிருந்தார்னா, வேறு ஒருத்தவர் எனக்கு பசி பட்டினியை போக்கும்போது அதை நான் விளம்பரம் செஞ்சேன்னு சொன்னால் எனக்கு எவ்வளோ துக்கமாக இருக்கும். ஒருவேளை அரசியல் தலைவர்களையோ இல்லை ஆன்மீக கிறிஸ்தவ தலைவர்களோ ஒருவேளை பசி பட்டினியில் கடவுள் ஒருவேளை பிறக்க வைத்திருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? எனவே இந்த விளம்பரம்லாம் வேணாம். இயேசு கிறிஸ்து விளம்பரமே செய்ய விரும்பலை. செஞ்சுட்டு அவர் சொல்கிறாரு, இதை யாருக்கும் சொல்லாதீங்க, நான் குணமாகன்ட்டு யாருக்கும் சொல்லாதீங்க, நான் இப்படி செஞ்சதை யாருக்கும் சொல்லாதீங்க, தேவனை மையப்படுத்து போ அப்படின்னு அனுப்பி விட்றாரு. இன்றைக்கி அப்படி சொல்ல முடியுமா? நம்மால்? தேவன் பார்க்கணுங்க. நாம் செய்கின்ற நன்மையான காரியங்களை தேவன் பார்க்கணும், தேவன் அங்கீகரிக்கணும். தேவன்கிட்ட தான் நமக்கு எல்லாம் கிடைக்கணும் கிருபை. இன்னும் கொஞ்ச காலம்தான் இந்த உலகம், நம்முடைய உயிர் கொஞ்ச காலம்தான். ஆனால் நாம் செய்கின்ற நன்மை தேவனிடத்தில் போய் சேருகிறது. புகழ் விளம்பரம் இல்லாத நன்மைகளை நாம் செய்கின்ற காரியம் தேவனிடத்தில் போய் சேர்கிறது. தேவன் அதை பார்க்கிறார். எனவே பரிசுத்த ஆவியானவர் மற்றவருடைய பட்டினியை போக்க உங்களையும் எங்களையும் பயன்படுத்துவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, பட்டினியாய் மக்களை அனுப்பிவிடாதபடி மக்கள் மீது இரக்கம் கொண்ட தெய்வம், நாங்களும் உம்மை போல இரக்கம் பாராட்ட, உம்மை பின்பற்ற, உம்மை உண்மையாய் பின்பற்ற, ஆண்டவரே, இரக்கம் தயவு எங்களுக்கும் மற்ற மனிதரிடத்திலும் நாங்களும் இரக்கம் தயவு காண்பிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மை ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.